கோபம் கொள்றதுக்கு நம்ம யாருக்காவது தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டால், இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனால் அந்த கோபத்தை பற்றி காஞ்சி பெரியவர் தன்னோட தெய்வத்தின் குரலில் என்ன சொல்லியிருக்காருங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். நமக்கு அநேக சந்தர்ப்பங்களில் கோபம் வருகிறது. முக்கியமாக 2 விதத்தில் கோபம் வருது. ஒன்று, ஒருத்தன் தப்பு காரியம் செய்யும்போது அவங்கிட்ட கோபம் வருது. இல்லைன்னா ஒருத்தன் நம்மளை துவேஷிச்சா அவங்கிட்ட கோபம் வருது. யோசித்து பார்த்தா இந்த 2 விதத்துலேயுமே கோபப்படுறதுக்கு நமக்கு யோகியதை இல்லைன்னு தெரியும். ஒருவன் தப்பு பண்ணுறான்னா கோபம் கொள்கிறோம். அப்படியானா நாம் தப்பு பண்ணாதவங்களா? ஒருவனை பாவின்னு துவேஷிக்கும்போது நாம் அந்த பாவத்தை பண்ணாதவன் தானான்னு நினச்சி பார்க்கணும். காரியத்தில் பண்ணாவிட்டாலும் மனசால் பண்ணியிருப்போம். நாம் அநேக தப்புக்களை பாவங்களை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நம்மை விட தப்பும் பாபமும் பண்ணுகிறவர்களும் இருக்கலாம். நம் மனசு ஏதோ ஓரளவுக்கு பக்குவம் அடைந்திருப்பதால் நாம் இந்த அளவு பாவத்தோடு நிற்கிறோம். அவனுடைய மனசுக்கு இந்த பக்குவம் கூட வராததால் இன்னும் பெரிய பாவம் பண்ணுறான். நாம் செய்கிற தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு எத்தனை பாடுபட வேண்டியிருக்கு. நம்மையும் விட மோசமான நிலைக்கு இறங்கி பாவங்களை செய்ய பழகிட்ட இன்னொருத்த மனசுக்கும் அதிலிருந்து மீளறது சிரமமான காரியம்தான். அப்படிப்பட்டவனோட நாம் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதில்லை. அசத் சங்கத்தை விட்டு சத் சங்கத்தில் சேர்வது தான் ஆத்ம விருத்திக்கு முதல் படின்னு எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுது. ஆனால் பாவிகளை நாம் வெறுப்பதிலும் அவர்களை கோபிக்கிறதுலையும் பயனில்லை. அவர்களுடைய மனசும் நல்ல வழியில் திரும்ப வேணும்னு பிரார்த்திக்கிறது தான் நாம் செய்ய வேண்டியது. ஈஸ்வர அனுகிரகத்தில் நம்ம யாருக்காவது அனுகிரக சக்தி கிடைச்சிருந்தா அதை இந்த பாவிகள் கடை தேறுவதற்கே உபயோகிக்க வேண்டும். நம் கோபம் எதிராளியை மாற்றாது. அவனுக்கும் நம்மிடம் கோபத்தை வளர்ப்பது தான் அதன் பலன். 2 பக்கங்களிலும் துவேஷம் வளர்ந்து கொண்டேதான் போகும். ஒருத்தன் தான் தப்பை தானே உணர்ந்து திருந்தச் செய்யாமல் நாம் கோபத்துக்கு பயந்து சரியாக செய்வதில் நமக்கு பெருமை இல்லை. இது நிலைத்தும் நிற்காது. அன்பினாலேயே பிறரை மாற்றுவது தான் நமக்கு பெருமை. அதுதான் நிலைத்து நிற்கும். ஒருத்தன் பாவம் செய்ய அவனுடைய மனசு சந்தர்ப்பம் 2ம் காரணமாகுது. நாம் பல பாவங்களை செய்ய முடியாமல் சந்தர்ப்பமே நம்ம கட்டி போட்டிருக்கலாம். எனவே ஒரு பாவியை பார்க்கும்போது, அம்பிகே இந்த பாவத்தை நானும் கூட செய்திருக்கலாம், ஆனால் அதற்கு சந்தர்ப்பம் தராமல் நீ கிருபை செய்தாய், அந்த கிருபையை இவனுக்கும் செய்யம்மா என்று பிரார்த்திக்க வேண்டும். 2வது, நம்ம ஒருத்தர் துவேஷிக்கிறார்னு வச்சுப்போம். அவர்கிட்ட கோபம் கொள்ள வேண்டியதில்லை. நாம் எத்தனை துவேஷனைக்கு உரியவர் என்பது நம்ம உள் மனசுக்கு தெரியும். ஒரு கால் நம்மை துவேஷிக்கிறவர் நாம் செய்யாத தவறுக்காக நம்ம திட்டிகிட்டு இருக்கலாம். ஆனால் நாம் செய்த தவறுகள் அதைவிட பெரியவை என்றும் நம் அந்தரங்கத்துக்கு தெரியும். நம் தவறுகளை கழுவிக்கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் அம்பாளிடம் பச்சாதாபத்துடன் அழவேண்டிய நிலையில தான் இருக்கும். இந்த நிலையில் உள்ள நாம் பிறரை தப்பு கண்டுபிடிச்சு கோபிக்க நியாயம் இருக்கா? நாம் தப்பே செய்யவில்லை என்றால் அப்போது பிறரை கோபிக்கலாமா? என்றால் இப்படி தப்பே பண்ணாத நிலையில் நாம் அன்பு மயமாகி விடுவோம். அப்போது நமக்கு பாவியிடமும் கருணை தவிர எந்த பாவனையும் இராது. கோபமே உண்டாகாது. நாம் தப்பு செய்தவர்கள் என்றாலோ நமக்கு பிறரை கோபிக்க யோக்கியதை இல்லை. தப்பே பண்ணாத நிலையில் எல்லாம் அம்பாளின் லீலைதான் என்று தெரிகிறது. லீலையில் யாரை பூஷிப்பது, யாரை துவேஷிப்பது? எப்படி பார்த்தாலும் கோபம் கூடாதுதான். மனுஷனை பாபத்தில் ஆழ்த்துகிற 2 பெரும் சக்திகள் காமமும் குரோதமும் என்றார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அதாவது நம் கோபத்தினால் நமக்கேதான் தீங்கு செய்து கொள்கிறோம். பெரும்பாலும் நம்முடைய கோபத்தை எதிராளி பொருட்படுத்துவதே கிடையாது. ஆத்திரப்படுவதால் நாமே நம் சரீரம் மனசு 2யும் கெடுத்துக்கொள்வதோடு சரி. அன்பாக இருப்பதுதான் மனிதன் சுவாபமான தர்மம். அதுதான் ஆனந்தமும் அன்பும். நமக்கும் ஆனந்தம், எதிராளிக்கும் ஆனந்தம். அன்பே சிவம் என்பார்கள். நாம் எல்லோரும் அன்பே சிவமாக அமர்ந்திருக்க பிரயாசைப்பட வேண்டும்.